நூலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். இந்த சூப்பர் சிங்கர், விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் எதனா ஒன்று நம்மளை பேச வச்சிட்றாங்கப்பா. ஒரு இது நம்ம நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 10 இது குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இத்தனையும் நான் ரசிகையாக தான் சொல்கிறேன். தேவக்கோட்டை அபிராமி இன்றைக்கு பாடும்போது 2 வரி மறந்துட்டாங்க. ஓகே, மறந்துட்டாங்க. ஜட்ஜஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அழுகுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் ரைட்டு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தேவக்கோட்டை அபிராமி ஏற்கனவே பல மேடை கச்சேரிகள் செய்து கொண்டு இருப்பவர். ஆண்டாண்டு எத்தனையோ வருடங்களாக அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மறப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஜட்ஜு வேற ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுல அதை மறந்துட்டாங்க. மறக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, போட்டியில் பாடுறது எப்படி பாடுறோங்கிறத வச்சு தான் மார்க்குங்கிறாரு. இதெல்லாம் வேற யாராவது மறக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். தேவக்கோட்டை அபிராமியை சும்மா ஒரு 2 வாரம் பாட வச்சு வெளியே ஏற்றணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் வரணும் அப்படிங்கிறதுனால அவங்கள இப்படி சொல்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது?